இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்குறத விட நம்ம அரைச்சி பண்ணோன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். நெய் முதல்லையும் சேர்க்கலாம். இந்த டைமில் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் கடைசியில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்கணும். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி நல்ல உதிரியாக அருமையான வாசத்தில் நல்ல டேஸ்ட்டில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி தாட் ஃபார் த டே, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இதோட சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சருக்காக நம்ம ரொம்ப யோசித்து கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு வரும், நாளைக்கு வரும்போது நாளைக்கு இன்றைக்கு ஆயிரும். ஃப்யூச்சர் பிளானிங் எக்ஸிக்யூஷன் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதிலே ஃபோக்கஸை செலுத்தாமல் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணணும், நம்மளோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத யோசித்தோன்னா இன்றைக்குரிய வேலைகளை நம்ம கரெக்டாக செய்யலாம். இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம அருமையான சிக்கன் பிரியாணி, 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். கம்மியான குவான்டிட்டி நம்ம சிக்கன் பிரியாணி போட்டதே இல்லை. இப்போ 4 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா இந்த குவான்டிட்டி, இந்த அளவு மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் நல்ல வாசத்தில் உதிரியாக சிக்கன் பிரியாணி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டைமில் சிக்கன் போடணும், எப்போ தம் போடணும், என்னென்ன மெஷர்மெண்ட்டில் எந்த இது போடணுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃபைனல் அவுட்புட் அருமையாக வரும். ஸோ கண்டென்ட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஒரு 100 ml எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலெண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம ஸ்பைசஸ் முதல்ல சேர்த்துடலாம். 2 பிரியாணி இலை, 2 ஸ்டார் அனீஸ், பட்டை ஒரு 2 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை ஒரு 2, ஒரு 5-6 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய். இது நம்ம முழுசாக சேர்க்க போகிறோம், நம்ம அரைக்கவும் செய்வோம். இது முதல்ல சேர்த்துடலாம். இந்த டைமில் ஒரு 2 வெங்காயம், நல்ல ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, 2 பல்லாரியை நம்ம நீட்டமாக கட் பண்ணிடலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 2 பல்லாரி. வெங்காயம் வெட்டுற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா ஒரு 2 இன்ச்சு சைஸில் உள்ள இஞ்சி, நல்லா தடிமண்ணாக இருக்கிற இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 30-40 கிராம் இஞ்சி. அதே மாதிரி பூடும் ஒரு 40 கிராம் பூடு வர்ற மாதிரி, இல்லைனா ஒரு 20 பல்லுள்ள பூடு. இது கூடயே நம்ம அரைக்க வேண்டிய ஸ்பைசஸ் ஒரு 8 ஏலக்காய், 8 கிராம்பு, பட்டை ஒரு 2 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ நம்ம முதல்ல புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கை கொத்து புதினா நல்லா ஃப்ரை ஆகணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 பல்லாரி நீட்டமாக கட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம், அதை சேர்த்துருவோம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். லைட் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ரொம்ப கருக விட வேண்டாம். இந்த டைமில் ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக இப்படி கீறி விட்டு அதை சேர்த்துருவோம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்குறத விட நம்ம அரைச்சி பண்ணோன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும் பிரியாணிக்கு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நம்ம எண்ணெயில் வதக்குவோம். அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், லைட்டாக கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இதை லைட்டாக நவுட்டி விட்டுட்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி 2 தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நடுவில் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு அந்த அடி பிடிச்சது எல்லாமே போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது நம்ம ரொம்ப தக்காளியை மசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். சீரக சம்பா 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். அதாவது நீ எடுக்கும்போது அளந்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் எனக்கு 1.25 டம்ளர் வந்தது. ஏன்னா தண்ணி அளவு நம்ம கரெக்டாக ஊற்றணும். அதுக்காக 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த தக்காளிலேருந்து தண்ணி நம்ம அடி பிடிச்சதெல்லாம் லைட்டாக போயிருக்கோம். மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்க்குற 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு கரெக்டாக இருக்கும். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். காரத்துக்கு 1 டீஸ்பூன்
சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். நம்ம பச்சை மிளகாவும் 2 சேர்த்துருக்குறோம். அதனால் 1 டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது மல்லி புதினா சேர்த்துடலாம். புதினா வந்து நம்ம முதலே சேர்த்துருந்தோம், அதனால் ஒரு அரை கைக்கொத்து புதினா, மல்லி இலை 1 கைக்கொத்து மல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த மசாலாவை லைட்டாக கொதிக்க விடணும். அதுக்காக 1 மடங்கு தண்ணி ஊற்றிடுவோம். 1.25 கிளாஸ் ரைஸ் எடுத்துருந்தோம், அதனால் 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிச்சுன்னா எல்லா பச்சை வாடையும் போயிடும். பிரியாணிக்குரிய அந்த கரெக்டான வாசம் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுருவோம். 5 நிமிஷமாக மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. வாசம் கமகமன்னு இருக்குது. நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாங்கிறதுனால இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் ஒரு 600 கிராம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ சேர்த்துடலாம். அரை கிலோ சிக்கன்னாலும் ஓகே தான், நான் கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது ஒரு கொதி நிலைமைக்கு வரட்டும். நல்லா கொதித்த உடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். சிம்மில் சிக்கன் வேகும்போது நல்லா சாஃப்டாக வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. அதனால் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் குக்கரை ஃபுல் க்ளோஸ் பண்ணாமல் பேக் சைட் இந்த மாதிரி லைட்டாக மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷமாக சிம்மில் இருக்குது. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது சிக்கன் ஒரு 60% வெந்திருக்கும். மீதி வந்து நம்ம தம்மில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான ஃபுல் தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம். 1 மடங்கு சேர்த்துருந்தோம், இப்போது இன்னொரு மடங்கு அதே 1.25 கிளாஸ் நம்ம சேர்த்துருவோம். இப்போது நம்ம சேர்த்த தண்ணி நல்லா சூடாகிட்டு ஒரு கொதி நிலைமை வரணும். வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துடலாம். இந்த டைமில் உப்பு, உரைப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த எண்ணெயெல்லாம் நவுட்டி விட்டுட்டு கரெக்டாக இருக்குது. புளிப்பு கரெக்டாக இருக்குது, உரைப்பும் கரெக்டாக இருக்குது, மிளகாவோட வாசம் சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். வாசம் அருமையான வாசம். எப்போவுமே இஞ்சி பூடு அப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நம்ம அரைச்சி பிரியாணி பண்ணோன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா வச்சு பண்ணோன்னா அது வேறு டேஸ்ட் வந்துடும் எப்படியுமே. அதே மாதிரி இஞ்சி பூடு பேஸ்ட்டுமே வீட்டில் அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதோட. இப்போ இது நல்ல ஒரு கொதி நிலைமைக்கு வரட்டும். நல்லா சைட்லேருந்து புகை வருது. இப்போ நல்லா கொதிச்சிட்டுன்னு அர்த்தம். நம்ம இப்போ திறக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். அரை கிலோ சீரக சம்பா ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கோம் 20 நிமிஷமாக. இது நம்ம சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப கிண்டக்கூடாது, சிக்கன் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மெதுவாக கீழேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணால் போதும். இது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் 2 டீஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் முதல்லையும் சேர்க்கலாம். இந்த டைமில் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் கடைசியில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் நெய் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் எப்பவும் போல் குக்கரை இப்படி திருப்பி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக 2 நிமிஷம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா புகை வருது எல்லா சைட்லேருந்தும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. சைடில் கரண்டியை விட்டு மெதுவாக அப்படி கிண்டுங்க. சிக்கன் உடஞ்சிடக்கூடாது. ரைஸ் ஒரு 50% நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தம் போட்டுடலாம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. வெயிட் போட்டுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கரெக்டான டைமில் தம் போடுறதுனால இப்போ இந்த டைமில் க்ளோஸ் பண்ணிட்டோம். சிம்மில் வச்சுருங்க.
விசில் வராது. கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருவோம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அருமையாக வந்திருக்கு பிரியாணி. தம் உடச்சி விடுவோம். தம் உடைக்கும்போது பார்த்துக்கோங்க, சிக்கன் உடஞ்சிடக்கூடாது. அதனால் நல்லா எண்டில் விட்டுட்டு கீழேருந்து அப்படியே எடுத்து சரிங்களா. சூப்பராக வந்திருக்கு. எல்லா இடமும் தம் உடச்சி விடுவோம். சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பிரியாணி. சிக்கன்லாம் சாஃப்டாக வந்திருக்கும். நல்ல சாஃப்டாக வந்துருக்கு சிக்கன். அருமையான சுவையான உதிரியான பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.